ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கேள்? ஓகேம்மா. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4-5 நாளாக வராதுக்கு இன்றைக்கி தான் வந்துருக்குறேன். சரி, பார்த்திங்கன்னா பயரெல்லாம் வந்து நல்லா காய்ச்சிருக்கு. அது நல்லா நிலமாக நல்லா காய்ச்சிருக்கு. அதுதான் வந்து பார்க்கலாம். பின்ன சகப்பு பயிரும் வந்து காய்ச்சிருக்கு. அதுவும் வந்து காட்டலான்னு தான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். பாருங்கள், இது இந்த பயிர் வந்து சகப்பு, இது வந்து கொஞ்சம் பச்சை. பாருங்கள், நீளமாக இருக்கும், நல்லா நீளமாக இருக்கும் இந்த பயிர். இதோட நீளம் இது வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுட்டேன். நல்லா நீளமாக இருக்குது, நிறைய விதை இருக்குது, நல்ல நீளம், நல்லா நம்மளோட கை பெருசுக்கு இருக்குது. நீளமாக இருக்குது, நிறைய விதை இருக்குது அதில். இதுதான் வந்து சிகப்பு. இதோ இங்கே பக்கத்தில் வருது இல்லையா, இது வந்து சிகப்போடது. சிகப்பு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கலரு தட்டைப்பயிறு பாருங்கள், இதெல்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. ஒரு செடியிலே வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு காய். 1 2 3 4 5, இங்கே 1 6 7 பிஞ்சு வைக்கிறது நிறைய தான். இங்கே 1 8, ஒரு 10 காய் பக்கம் வச்சுருக்கு ஒரு பொண்ணுத்துலே. இதில் தான் இருக்குது, இதுலேருந்து வருது. ஒரு 10 காய்க்கு வந்துருக்கு. இதில் 2 வந்து பார்த்திங்கன்னா நல்லா முத்திடுத்து. நான் சரி விதைக்கி இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட பெருசாகும், பார்த்துட்டு எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன். இதுவும் கொஞ்சம் கூட பெருசாகும். இப்போ எல்லாமே ஒன்றா எடுத்துக்கலாம். இது இப்போ தான் வர்றது. இப்போ ஃபஸ்ட்டு வர்றதுலேயே வந்து காய்ச்சிருக்கு 1 சிகப்பு தட்டைப்பயிர். ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு செடியெல்லாம் ஒன்று பார்த்துடலாம். இப்படி ஃபுல்லாக எல்லாமே நான் இன்றைக்கி வந்து எல்லாம் க்ளீன் பண்ணேன். இப்போ 4-5 நாளாக வரல. அவரைக்காய் எல்லாம் பூச்சி இருந்தது, எல்லாம் அலம்பி நல்லா பாருங்கள், செடியெல்லாம் நல்லா அலம்பி விட்டுருக்கேன். இதில் நிறைய பூச்சிகள்லாம் வந்து உட்காரும். நல்லா அலம்பி நம்ம வந்து பார்த்து தண்ணி விடும்போது இதோட பூச்சிகள்லாம் போயிடும். சூப்பராக நமக்கு வந்து காய்கள் நல்லா காய்க்கும். இப்போ இதில் எல்லாமும் நிறைய பாவைக்காயெல்லாம் வந்து இருந்தது, எல்லாம் வந்து எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், பாவைக்காய் கொஞ்சம் கூட பெருசாகும் வச்சுருக்கேன். நிறைய காய் காய்ச்சிருந்தது, எடுத்தாச்சு. இது மாதிரி கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் இதில் இருந்ததெல்லாம் நான் வந்து இதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். இதெல்லாம் எடுத்தாச்சு. இதில் வந்து வேறு வச்சுருக்கேன், நான் மிளகா வச்சுருக்கேன். இதில் வந்து வேறு போட்டிருக்கேன் நாற்று. இதில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4-5 கத்திரிக்காய் செடி தான் வச்சுருப்பேன். பாக்கியெல்லாம் வந்து எடுத்துகிட்டேன். அதாவது இந்த லைனில் இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு வரேன். 3 1 2 3 மட்டும் எடுத்துட்டேன். சிலதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் காய்ச்சி முடிஞ்சுடுது இல்லையா, அப்போ திருப்பி கட் பண்ணி விடும்போது பூச்சிகள் கொஞ்சம் நம்ம வந்து கவனிக்கலாம் நிறைய ஆகிடும். அதனால் என்ன பண்ணேன், நான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். திருப்பி வந்து துளுக்கிறதா இருந்தால் துளுக்கட்டோன்னு சொல்லிவிட்டு. அது மாதிரி இந்த ரோஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பூத்து இருந்தது. பூ காஞ்சி இருந்துருது. இலையோடு கட் பண்ணி விட்டுருக்கேன். திருப்பி புது இலை வந்து உங்களுக்கு வரும். திருப்பி வரும்போது நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதை எப்படி திருப்பி துளுத்து பூ மொட்டெல்லாம் வந்து வைக்கும். இதையும் வந்து கட் பண்ணி விட்டேன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நல்லா பெருக்கி தண்ணியை விட்டுருக்கேன். இந்த ரோஸும் வந்து கட் பண்ணியிருக்கேன். பூத்து முடிஞ்சுது. இதுவும் திருப்பி உங்களுக்கு நல்லா துளுத்துக்கும். பச்சை மிளகா நல்லா பெருசாக வளர்ந்துருது. இதுலேருந்து தான் ஒரு பச்சை மிளகா செடி எடுத்து நாங்கள் வச்சுருக்கேன். அவரைக்காய் பாருங்கள், அவரைக்காய் இப்போ விலை ரொம்ப ஜாஸ்தியாக விற்கிறது. ஆனால் நம்ம ஆற்றுலேயே வரும்போது பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இது இந்த ஒரே ஒரு கொம்புலேயே வந்து 6 அவரைக்காய்க்கு இருக்குது. இதில் இப்போ தான் வருது 2. இதில் ஒரு 2 இருக்குது, இதில் 1 இருக்குது. மொத்தம் இதில் வந்து ஒரு 10 காய்க்கு இருக்குது அவரைக்காய். அங்கெல்லாமும் வந்து காய்ச்சிருக்கு, காமிச்சேன் இல்லையா, எல்லாமும் வந்திருக்கு. இதுலேயும் வந்து வருது அவரைக்காய். பிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள், நிறைய பிஞ்சு இங்கே வச்சுருக்கு, இங்கே வச்சுருக்கு. இந்த காய் நிறைய வச்சுருக்கு. இது வந்து அப்பப்போ நம்ம வந்து அந்த பூச்சிகள்லாம் வந்து இதில் வந்து உட்காந்துக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி பூச்செல்லாம் வந்து பார்த்து நசுக்கி போட்டுட்டு நம்ம வந்து நல்லா செடியை வந்து நல்லா அலம்பி விட்டு க்ளீன் பண்ணால் செடிகள் நமக்கு நல்லா வரும். அந்த மூட்டை பூச்சி மாதிரி குட்டியாக வரும் அதில். இல்லை அந்த அவரைக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய் இதிலெல்லாம். அப்போ அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி வந்து நல்லா பார்த்து நல்லா அடித்து விடணும். அப்போ அந்த பூச்சிகள்லாம் வந்து வராது. இடைக்கிடைக்கு நம்ம வந்து தண்ணி விடும்போது அதையும் வந்து அலம்பி விடணும். இதெல்லாமும் நல்லா நான் அலம்பி விட்டுருக்கேன். செடிகளும் நம்ம பார்த்து அலம்பி விடணும். இது சுரைக்காய்.
இதில் வந்து சுரைக்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சுது, ஆனால் வந்து பழுத்து இதுவாக எடுத்து விம்பி எடுத்து இப்போ திருப்பி வச்சுருக்கு. நிறைய வெயிலாக இருக்குது அந்த பக்கம். இது இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி பெருக்கியிருக்கேன். இங்கே இருக்கிற மணத்தக்காளி இது இல்லாமல் கட் பண்ணி விட்டுருக்கேன். பாவைக்காய் இருக்குது, செடி காயும் நிறைய காய்ச்சிருக்கு. எல்லாம் இப்போ வெயிலுக்கு நல்லா வாடின மாதிரி தெரியுது. 4 நாளாக தண்ணி விடலை நான். இப்போ தான் இன்றைக்கி தான் வந்து விட்டுட்டு நல்லா பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு போயிருக்கேன். சரி, அப்படியே ஒரு வீடியோ வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய அடீனியம் சாண்டல் ரொம்ப சூப்பராக இருக்குது, பூத்துருக்கு. ஏற்கனவே நிறைய போட்டிருக்கேன் நான். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இங்கே ஒரு பாவைக்காய் செடி மேலே போயின்றது இல்லையா, அது கட் பண்ணி விட்டுருக்கேன். அது ஆனால் முடிஞ்சது, அது நிறைய காய்ச்சி எடுத்து நமக்கு காய்ச்சி கொடுத்துருது. அதை கட் பண்ணி விட்டால் திருப்பி துளிர் வந்தால் வரட்டுன்னு விட்டுருக்கேன். இதுலேயும் வந்து நிறைய பிஞ்சு வந்து வைக்கிறது. மரட்டம் பெருசாக வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். இன்றைக்கி நம்மளோட மாடித்தோட்டத்தில் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கணுன்னு இருந்தது. ஃபுல்லாக வந்து எடுத்தாச்சு. அடுத்து கொஞ்சம் இந்த கத்திரிக்காய், அதாவது இந்த தக்காளிலாம் போட்டதெல்லாம் வந்து மாற்றி வைக்கணும். கொக்கோ பித்லாம் வாங்கணும், அதெல்லாம் வாங்கி பேகெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதெல்லாம் மாற்றி வைக்கணும். கொஞ்சம் வேலைகள் நிறைய இருக்குது. சரி, ரொம்ப நாள் ஆச்சு நம்மளோட வீடியோவும் வந்து மாடித்தோட்டத்தில் போட்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இதிலெல்லாம் திருப்பி வந்து ஏற்கனவே ஒரு செட்டு காய்ச்சிட்டு திருப்பி பூ வச்சுருக்கு. இந்த கத்திரிக்காயெலாம் வந்து திருப்பி வச்சுருக்கு. வயலட்டு இந்த இங்கே ஒன்று வச்சுருக்கு, இங்கேயும் காயே வச்சுருக்கு. இதுலேயும் ஒன்று சின்னதாக. இதில் பாருங்கள் நிறைய பாவைக்காய் பிஞ்சு வச்சுருக்கு. இங்கே இங்கே இதில் மேலே ஒன்று நிறைய பாவைக்காய் வச்சுருக்கு. நல்லா பெருசு பெருசாகவும் வந்தது. ஒரு 2 பாவைக்காய் பெருசாக வந்து 2 சின்னதாக வரும். அந்த மாதிரி நிறையவும் காய் வந்து கொடுத்துருக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கத்திரிக்காய் வந்து இதை நான் கட் பண்ணி விட்டேன். இதில் உள்ளதில் நான் எடுத்துட்டேன். இதுலேயும் வந்து பாவைக்காய் காய்ச்சிருக்கு. சிலதெல்லாம் அந்த சின்னதுலேயே வெம்பின மாதிரி ஆகிடுறது, சத்து கம்மியினால அது மாதிரி ஆகிடும். நம்ம இடையில வந்து ஒழுங்காக தண்ணி விடாதனால அதோட இது வந்து கொஞ்சம் வெம்பி இருக்குது. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பாவைக்காய். இங்கேயும் வச்சுருக்கு. நம்மளோட தட்டைப்பயிர் தான் ரொம்ப சூப்பராக நீளமாக வருது. நல்லா கொஞ்சம் கூட இன்னும் பெருசாகும், இந்த சைஸுக்கு ஆகும். ஆனதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன். இது மாதிரி சகப்பூவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பெருசாகும் வரும். இதையும் வந்து நம்ம விதை எடுத்து சேர்த்து வச்சுக்கணும். நிறைய போட்டு நிறைய வைக்கலான்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும். இந்த தட்டைப்பயிர் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மஞ்சள் நம்மளோடது நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து கட் பண்ணி விட்டேன். இந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி இருந்தது, கட் பண்ணி விட்டேன். இது வந்து இஞ்சி, இது நல்லா துளுத்துருக்கு. இது வந்து பச்சை மிளகா மாற்றி வச்சுருக்கேன். வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால அந்த பக்கம் வந்து எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நம்மளோட வீடியோ தொடர்ந்து வந்து வரும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தோட வீடியோ, குக்கிங்கோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் வந்து போடுவேன். கொஞ்சம் பிஸியாக இருக்குது, கெஸ்ட்லாம் வந்துருக்கலாம், கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால குக்கிங்கோட வீடியோவும் வந்து போட முடியல. போடுவேன் தொடர்ந்து வந்து நமக்கு அடுத்த நம்ம வீடியோ போடும்போது தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.